வணக்கம். ஒரு மாசமா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒருவித அமைதி. ம், ஒரு மௌனம் இருந்துச்சு. ஆமா, பெருசா எந்த சலசலப்பும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரே அழிவுப்புல மொத்த அரசியல் களமும் அதிர்ந்து போயிருக்கு. அதிமுகவோட கூட்டணி கிட்டத்தட்ட உறுதின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்த நேரத்துல தேமுதிக திடீர்னு திமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்கு. இது வெறும் ஒரு கட்சி தாவல் இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டத்தோடு முதல் நகர்வுன்னு தோணுது. நிச்சயமா பல வாரங்களா இருந்த ஒரு கேள்விக்கு விட கிடைச்சிருக்கு. ஆனா அந்த விட அதுவே பல புதிய புதிர்களை உருவாக்கி இருக்கு. ஆமா, அந்த புதிர்களை தான் நாம இன்னைக்கு அவிழ்க்க போறோம். உங்களுக்காக கிடைச்சிருக்கிற இந்த அரசியல் செய்தி குறிப்புகளை வச்சு இந்த திடீர் திருப்பத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்க போறோம். அதாவது பிரேமலதா விஜயகாந்த் ஏன் இந்த முடிவை எடுத்தார்? கரெக்ட். அப்புறம் ஏற்கனவே வலுவா இருக்கிற கூட்டணிக்குள்ள தேமுதிகவை கொண்டு வர்றதால திமுகவுக்கு என்ன லாபம்? அதை விட முக்கியமா இப்போ போட்டி 4 முனையா மாறி இருக்கு. விஜய் கட்சி, நாம் தமிழர்னு. ஆமா, இந்த சூழல்ல இந்த கூட்டணி களத்துல என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? வாங்க இத பத்தி விரிவாக அலசுவோம். சரி, முதல்ல இந்த ஒப்பந்தம், இதோட அடிப்படை என்னன்னு பார்ப்போம். நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி தேமுதிகவுக்கு ஒரு 7 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த டீலோட மையப்புள்ளியா? நிச்சயமா. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். சொல்லுங்க. இந்த அறிவிப்பு வெளியான நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல 6 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட மறுநாளே இந்த செய்தி வருது. ஆமாம், தேமுதிக திமுக கூட்டணியில சேருதுன்னு செய்தி வருது. இது தற்செயலானதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு நிமிஷம், நம்ம நேர்கள் எல்லாரும் புரியற மாதிரி சொல்லணும்னா, இந்த ராஜ்யசபா தேர்தல் அறிவிப்புக்கும் இந்த கூட்டணிக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? நல்ல கேள்வி. ராஜ்யசபா எம்பியை மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எம்எல்ஏக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க இல்லையா? ஆமா, சட்டமன்றத்துல இருக்கிற எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு எம்பியை ஜெயிக்க குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. ஓகே. இப்ப இருக்கிற கணக்குப்படி திமுக கூட்டணியால 4 சீட்டையும் அதிமுகவால 2 சீட்டையும் ஜெயிக்க முடியும். ஓ, இப்ப புரியுது. அப்போ திமுக தனக்கு உறுதியா கிடைக்க போற 4 இடங்கள்ல ஒன்னு தேமுதிகக்கு தூக்கி கொடுக்க தயாரா இருக்கு. அப்போ இந்த ராஜ்யசபா சீடு தான் இந்த மொத்த பேச்சுவார்த்தையும் தீர்மானிச்சிருக்குன்னு சொல்றீங்க? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. வெறும் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்காக தேமுதிக இந்த முடிவு எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவிங்கிறது அது ஒரு கட்சியோட அந்தஸ்து, டெல்லியில அதோட குரலை உறுதி செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதுதான் இந்த ஒப்பந்தத்தோட கோல்டன் டிக்கெட். இங்கேதான் இந்த கதை ஒரு சினிமா மாதிரி மாறுது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இதே ராஜ்யசபா சீட் பிரச்சனை தானே இதுக்கு முன்னாடி அதிமுக கூட அவங்களுக்கு விரிசல் வர காரணமா இருந்துச்சு. மிக சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த அரசியல் திருப்பத்தோட சுவாரஸ்யமே. போன மக்களவை தேர்தல்ல அதிமுக கூட்டணியில இருந்தப்போ தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தர்றதா வாக்குறுதி கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. ஆனா அது நடக்கல. ஆமா, கடந்த வருஷம் தேர்தல் வந்தப்போ அந்த வாக்குறுதிய அதிமுக நிறைவேற்றல. இது பிரேமலதாவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் மனக்கசப்பையும் கொடுத்தது. அது மட்டும் இல்லையே, இந்த திமுக கூட்டணி அறிவிப்பு வர்றதுக்கு வெறும் 2 நாள் முன்னாடி என்ன நடந்ததுன்னு பாருங்க. அந்த கோவைந்தூர் நிகழ்ச்சி தானே? ஆமா, கோவையில நடந்த ஈஷா யோகா நிகழ்ச்சியில பிரேமலதா அதிமுகவோட மிக முக்கிய தலைவரான எஸ்பி வேலுமணியை சந்திச்சு பேசுறாங்க. அந்த போட்டோக்கள் எல்லாம் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல பரவி முடிஞ்சது, தேமுதிக மறுபடியும் அதிமுக வீட்டுக்கே போகுதுன்னு கிட்டத்தட்ட எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, அரசியல் நோக்கர்கள் உட்பட பலரும் அதான் எதிர்பார்த்தாங்க. ஒரு இயல்பான கூட்டணி அதுதான் ஒரு தோற்றம் இருந்துச்சு. அப்புறம் எப்படி அந்த 48 மணி நேரத்துல காட்சிகள் தலைகீழா மாறுச்சு? தன்னோட அரசியல் எதிரியான திமுக பக்கம் தேமுதிக போக என்ன காரணம்? அந்த சந்திப்புல என்னதான் நடந்திருக்கும்? இதுல 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி கடந்த கால கசப்பான அனுபவம். அதாவது ஒரு தடவை பட்டதே போதும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். மறுபடியும் அதே வாக்குறுதியை நம்பி ஏமாற வேண்டாங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு. இந்த முறையும் ராஜ்யசபா சீட் விஷயத்துல அதிமுக தரப்புல ஒரு தெளிவான உறுதிமொழி கிடைக்கலன்னு செய்திகள் சொல்லுது. ஓகே, அப்போ பழைய காயம் இன்னும் ஆறல. சரி, 2வது காரணம் என்ன? 2வது காரணம் கட்சியின் உள் அழுத்தம். தேமுதிகவோட மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் மத்தியில ஒரு தெளிவான கருத்து இருந்திருக்கு. என்னன்னு? தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கோம், தொண்டர்கள் சோர்வா இருக்காங்க, இந்த தடவை நாம ஜெயிக்கிற கூட்டணியில இருக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தனிச்சு போட்டியிடுறதோ ஜெயிக்க வாய்ப்பில்லாத கூட்டணியில இருக்கிறதோ கட்சிக்கு நல்லதில்ல.
இப்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி தான் வெற்றிக்கு மிக அருகில் இருக்குன்னு அவங்க பிரேமலதாவுக்கு வலுவான அழுத்தம் கொடுத்திருக்காங்க. போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதும் ஒரு பெரிய படமா இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா அந்த படுதோல்வி ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. அரசியலுங்கிறது சித்தாந்தங்களை விட சில சமயங்கள்ல யதார்த்தத்தை பொறுத்தது. உண்மைதான். ஒரு கட்சியின் இருப்புக்கே வெற்றி அவசியம். அந்த வகையில கொள்கை முரண்பாடுகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு கட்சியின் எதிர்காலத்தை மனசுல வச்சு ஒரு யதார்த்தமான முடிவை பிரேமலதா எடுத்திருக்கார். சரி, தேமுதிக தரப்பு நியாயம் புரியுது. கட்சியை காப்பாத்தணும், ஜெயிக்கணும், ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கணும், இது அவங்களோட கணக்கு. ஆனா இந்த கதையில இன்னொரு பக்கம் இருக்கே, திமுக. ஏற்கனவே அவங்க கிட்ட காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்கள்னு ஒரு பெரிய கூட்டணி இருக்கு. எல்லாரும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல எதுக்காக தேமுதிகவை உள்ள கொண்டு வரணும்? திமுகவோட கணக்கு என்ன? இது ஒரு அருமையான கேள்வி. இது நாம ஒரு மல்டி லெவல் ஸ்ட்ராட்டஜியா பார்க்கணும். முதல் காரணம், கூட்டணிக்கு உள்ளேயே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறது. குறிப்பா காங்கிரஸ் கட்சியை சமாளிக்க இது ஒரு நல்ல கருவி. அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். பாருங்க, காங்கிரஸ் கட்சி இந்த தடவை வெறும் தொகுதி பங்கீடு மட்டும் பேசல, ஆட்சியிலையும் எங்களுக்கு பங்கு வேணும்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. ஆமா, அந்த பேச்சு அடிபட்டுட்டு தான் இருக்கு. இது திமுக தலைமைக்கு ஒரு விதத்துல தர்ம சங்கடத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்துட்டே இருந்துச்சு. இப்போ தேமுதிக உள்ள வந்ததால திமுக சுலபமா சொல்லலாம். என்னன்னு பாருங்க, எங்க கூட்டணிக்கு இன்னொரு பெரிய கட்சி வந்திருக்கு, நாங்க எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைச்சு போகணும், அதனால எந்த ஒரு கட்சிக்கும் அவங்க கேக்குற அளவுக்கு அதிக இடங்களையும் மத்த சலுகைகளையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட பேரம் பேசும் சக்தியை குறைக்க முடியும். ஆஹா, இது கூட்டணி நிர்வாகத்துக்கான ஒரு ராஜதந்திரம். சரி, இது இன்டர்னல் பாலிடிக்ஸ். ஆனா தேர்தல் களத்துல ஓட்டு கணக்குல தேமுதிகவோட வரவு திமுகவுக்கு எந்த அளவுக்கு உதவும்? அதுதான் ரெண்டாவது மிக மிக முக்கியமான காரணம். அதுதான் மைக்ரோ ஓட் பேங்க் கணக்கு. ஓகே, இந்த தேர்தல் முன்ன மாதிரி இருமுனை போட்டி கிடையாது. இது ஒரு சிக்கலான 4 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தனியா நிக்கிற நாம் தமிழர், இப்ப புதுசா களத்துக்கு வந்திருக்கிற விஜயின் தமிழக வெற்றி கழகம். விஜய் கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கே. நிச்சயமா விஜய் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அது கணிசமான வாக்குகளை, குறிப்பா ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளையும் இளம் வாக்காளர்களோட வாக்குகளையும் பிரிக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. வாக்குகள் சிதறும். அப்படி வாக்குகள் சிதறும் போது பல தொகுதிகள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போறது வெறும் 500-1000 ஓட்டுகள் வித்தியாசமா தான் இருக்கும். அப்போ திமுக இந்த கூட்டணிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி பார்க்குதுன்னு சொல்லலாமா? மிகச் சரியான வார்த்தை அதுதான். தேமுதிகக்கு மாநிலம் முழுசா 5% ஓட்டு இல்லாம இருக்கலாம். ஆனா சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல, குறிப்பா வட மாவட்டங்கள்ல அவங்களுக்கு 2-3% நிலையான வாக்கு வங்கி இருக்கு. அந்த சின்ன வாக்கு வங்கி அந்த 1000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க போற தொகுதிகள்ல அவங்க வெற்றியை உறுதி செய்யும்னு நம்புறாங்க. ஆமா, தங்களோட வெற்றியை உறுதி செய்யும்னு திமுக நம்புது. இது ஒரு சின்ன வாய்ப்பை கூட இழக்க கூடாதுங்கிற அடிப்படையில ரொம்ப கவனமா எடுக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவு. இந்த தகவல்களை படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என் கண்ணில் பட்டது. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. என்னது அது? தேமுதிக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து திமுக கூட்டணியில நின்னு ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது இதான் முதல் தடவை. ஆமா, இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. திமுகவோட அரசியல் பயணத்துல இது ஒரு பெரிய மைல்கல். கேப்டன் விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிச்சதே கருணாநிதி, ஜெயலலிதா 2 பேருக்கும் மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லிதான். குறிப்பா திமுகவை மிக கடுமையா விமர்சனம் செஞ்சுதான் அவர் அரசியலே பண்ணாரு. ஆமா, மக்களோடு கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு நேரடியா திமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. இதுதான் மாறி வரும் தமிழக அரசியல் களத்தோட யதார்த்தம். நேற்றைய எதிரிகள் இன்றைய நண்பர்கள். இது தேமுதிகவுக்கு மட்டும் பொருந்தாது, திமுகவுக்கும் பொருந்தும். எப்படின்னு சொல்றீங்க? தங்களோட வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய தங்களோட பழைய அரசியல் எதிரிய அரவணைச்சு போக திமுகவும் தயாரா இருக்குங்கிறது காட்டுது. கொள்கைகளை விட தேர்தல் வெற்றிங்கிற ஒற்றை புள்ளி தான் இன்னைக்கு அரசியலை தீர்மானிக்குது. சரி, அப்போ இந்த முழு அரசியல் சதுரங்க ஆட்டத்தையும் நாம எப்படி தொகுத்து பார்க்கலாம்? தேமுதிகவுக்கு என்ன கிடைச்சது, திமுகவுக்கு என்ன லாபம்? தேமுதிகவை பொறுத்தவரை இது முழுக்க முழுக்க ஒரு பிராக்டிக்கலான முடிவு. தொடர் தோல்விகள், கட்சி காணாம போயிடுமோங்கிற பயம், இது எல்லாத்துல இருந்தும் மீண்டு வர அவங்களுக்கு ஒரு வெற்றி தேவை. அதுக்கு திமுக கூட்டணி ஒரு நல்ல தளம். ஆமா, பட வருஷம் அவங்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த ராஜ்யசபா சீட்டுங்கிற பெரிய பரிசும் கிடைக்குது. இது அவங்க கட்சிக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கும்னு நம்புறாங்க. திமுகவை பொறுத்தவரை
இது பல இலக்குகளை ஒரே கல்லில் அடிக்கும் ஒரு நுட்பமான வியூகம். ஒன்னு, கூட்டணிக்குள்ள காங்கிரஸோட ஆதிக்கத்தை குறைச்சு நிர்வாகத்தை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது. ம். 2, 4 முனை போட்டியில வாக்குகள் சிதறும்போது தேமுதிகவோட சின்ன ஓட்டு வங்கிய கூட உள்ள கொண்டு வந்து வெற்றிக்கான வித்தியாசத்தை அதிகப்படுத்துறது. ஒரு பாதுகாப்பான ஆட்டத்தை ஆடுறாங்க. ஆக 2 தரப்புக்குமே இது ஒரு வின்-வின் சூழல் மாதிரி தெரியுது. ஆமா, இப்போதைக்கு இந்த கூட்டணி 2 கட்சிகளோட உடனடி தேவைகளையும் கச்சிதமா பூர்த்தி செய்யுது. ஆனா இதுல நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. சொல்லுங்க, என்னது? விஜயோட தமிழக வெற்றி கழகம் மாதிரி புதிய சக்திகள் எந்த விதமான சாதி மத அடையாளங்களும் இல்லாம சிஸ்டத்தை மாத்தணும்னு சொல்லி இளம் வாக்காளர்களை ஈர்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி. இப்படிப்பட்ட ஒரு புது அரசியல் களம் உருவாயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பழைய சாதி சமன்பாடுகள், கடந்த கால வாக்கு வங்கிகளை நம்பி அமைக்கப்படுற இது மாதிரியான பாரம்பரிய கூட்டணிகள் இன்னும் பழைய மாதிரி வெற்றியை உத்தரவாதம் பண்ணுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இல்ல. பெரிய கட்சிகளே இன்னும் முழுசா புரிஞ்சுக்காத அளவுக்கு தமிழ்நாட்டோட அரசியல் மனநிலை அடிப்படையிலேயே மாறிட்டு வருதாம். இதுதான் நாம அடுத்த தேர்தல்ல பார்க்க போற சுவாரஸ்யம்.